எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வாங்க. கட் பண்ண எக்கு, கட் பண்ண பிரெட், கட் பண்ண எக்கு, அப்புறம் அந்த பிரெட்ல வந்து அந்த எட்ஜில் வந்து கார்னர்ல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாங்க வந்து கட் பண்ணி பவுடர் ஆக்கி மிக்ஸில திரிச்சு வச்சிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா சால்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா அண்ட் கறி மசாலா பவுடர் இதெல்லாம் வச்சிருக்கோம். இதை லைட்டா எண்ணெய் ஊற்றி குழப்பணும். லைட்டா இதை எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இவ்வளோத்தையும் நல்லா எண்ணெய் ஆயில் ஊற்றி, எந்த ஆயிலும் ஊற்றிக்கலாம் நீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் நம்ம இப்படி செய்யறோம் அப்படின்னு கேட்டா அப்பதான் நம்ம எக்ல வந்து நல்லா கெட்டியா பிடிக்கும். ஆயில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்விட் பேஸ், ரொம்ப லிக்விட் இல்லாம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி நீங்க வந்து இதை வந்து என்ன பண்ணணும், அவிச்சு வச்சா கட் பண்ணிருக்க எக்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அது எப்படிங்கறத பாருங்க. காட்டின மசால் கலவை ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது முட்டையில நம்ம அப்ளை பண்ணி வச்சாச்சு. சரியா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிரெட்டை ஸ்லைஸ் எடுத்து நினைக்கணும். நினைச்சு வச்ச பிரெட் மேல நம்ம ஒரு எக் இப்படி வைக்கிறோம். வச்சு அப்படியே உருண்டை பிடிச்சிடணும். இது பண்ணி நம்ம பிரெட் தூள்ல முக்கி வச்சிடணும், பரட்டி வச்சிடணும். பரட்டி தனியா எடுத்து வச்சு இப்ப பாருங்க, முட்டைய நல்லா உருண்டை உருட்டி பிரெட்ல வச்சு நல்லா அதுக்கு மோல்டிங் பண்ணியாச்சு. இனிமே இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்னா எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருக்கோம். வாங்க. இந்த மாதிரி நல்ல சிவப்பா வந்த உடனே நீங்க எண்ணெயில இருந்து வெறிச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளவுதான். சோ இதுதான் நம்ம வந்து எக் கட்லெட். ஓகே, ஆவலுங்க எதிர்பார்த்துட்டு இருந்த எக் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கு, சுவையான கட்லெட் எக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பரா இருக்கும். டாடா, பாய் பாய், see you. My emotions in a healthy manner.